ஹலோ ஃபேம், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா தி ரிட்டர்ன் ஆஃப் தி ஷேட்டர் கான்ஸ்டலேஷன் சாப்டர் 1 தான் பார்க்க போகிறோம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம கேர்ள்ஸை பிரேக் பண்ணுற மாரி காட்டுறாங்க. ஒரு இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோவும் சீலாகி இருக்கான். பட் திடீர்னு நம்ம ஹீரோ கண்ணு முழிக்க வேற ஒரு இடத்துல இருந்து எழுந்திருக்கான். நான் தான் முன்னாடியே செத்துட்டேனே, எனக்கு கன்ஃபார்மாக தெரியுமே, நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்க நம்ம ஹீரோவும் சிஸ்டமை கூப்பிட்றான். சிஸ்டம் பார்த்தா அவங்களுக்கு இந்த அத்தாரிட்டியை ஓப்பன் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. நம்ம ஹீரோ அவனோட டிவைன் பவர் எல்லாமே கம்மியாக இருக்கிறத கண்டுபிடிக்கிறான். பக்கத்தில் யாரோ வர்ற மாரி தெரிய திடீர்னு ஒரு கப்பல் வருது. அந்த கப்பலில் பார்த்தா ஒரு தொப்பி போட்டுட்டு ஒருத்தன் இறங்குறான். அந்த தொப்பிக்காரன் ஸ்க்ரோல் எடுத்து நீதான டூம்லைட் காட் லீ ஷங்கியூங்னு கேட்குறான். இங்கேருந்து நம்ம ஹீரோவை லீனே கூப்பிடலாம், ஏன்னா அப்படின்னா தான் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், எக்ஸ்பிளைன் பண்ணு. அந்த கப்பலில் இருந்த தொப்பிக்காரனும், உங்கள் அப்பா பேர் லீ ஜுங்கியான் தானே, உங்கள் அம்மா பேர் சோ யுன்யான், நீ எர்த்தில் அதுவும் கொரியாவில் December 25, 2001 தானே பிறந்தேன்னு சொல்ல நம்ம ஹீரோ சைலண்ட்டாக இருக்க. அந்த தொப்பிக்காரனும் ஏதோ தெரியாத ரீசனுக்காக ஆர்கேடியான்ற இடத்துல எல்லா கார்டுமே யாரோ ஒருத்தவ தெரியாத எதுக்குன்னே தெரியாமல் கொலை பண்ணியிருக்கான். பார்க்க அவனை போலியே இருக்க. அதேமாரி நீ இதுக்கு பதிலே சொல்லலையே. அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ புஷ்ஷுன்னு அவன் மூஞ்சிலே ஒரு குத்தலான்னு போக, தொப்பிக்காரனும் நான் சும்மா இல்லைன்னு சொல்லிட்டு டிவைன் சப்ரேஷன் ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவையும் லாக் பண்ண, தொப்பிக்காரனும் என்னை அறிமுகப்படுத்தாததுக்கு என்னை மன்னிச்சுக்கோன்னு சொல்ல, அதான் இந்த அண்டர் வேர்ல்டோடைய ரீப்பர் யூவின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகி இது அண்டர் வேர்ல்டான்னு கேட்க, தொப்பிக்காரனு நீ சொல்கிறது சரிதான்னு சொல்ல, நீ இருக்கிற இடம் அண்டர் வேர்ல்டு ரிவர் ரிஸ்ன்னு சொல்ல, நான் தான் டிவைன் பனிஷ்மெண்ட் ட்ரையல்லையே எப்பயோ சுற்றுட்டேனே, இந்தமாரி எனக்கு ஒரு ஆஃப்டர் ரைட்டு இருக்கிறதுக்கு சாத்தியமே இல்லையே, நான் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அந்த தொப்பிக்காரன்னு சொல்கிறான், ஏன்னா நீ இப்போ எங்கே கீழே இருக்க, நீ இருக்கிறது எல்லில், மற்ற விஷயங்களை போகிற வழியில பேசிட்டு போகலாமே, ஏன்னா உன்னை பார்க்குறதுக்காக ஒருத்தர் காத்துட்ருக்காருன்னு தொப்பிக்காரன் சொல்ல, ஐடியா நீங்கள் வாழ்கிற பூமியோடவே அது கம்ப்ளீட்டான டிஃப்ரெண்ட்டானது, அந்த இடத்துக்குன்னு தனி ரூல்ஸும் இருக்குது அப்படின்னு தொப்பிக்காரன் சொல்ல, இந்த இடம் இறப்பும் பிறப்பு மேலே உருவானது நாம் சொல்ல, அதனாலே இங்கே இருக்கிற எல்லா ரெக்கார்டுமே காணா போக ஆரம்பிச்சுது. உன்னை நாங்கள் கண்டுபிடிக்க ரொம்பவே கஷ்டப்பட்டோம், ஆனால் நீ மாட்டிகிட்டு இருந்த இடம் அந்தமாரி. நம்ம ஹீரோவும் அந்த இடம் ஆர்காடியாவான்னு கேட்க, தொப்பிக்காரன் ஆமாம் நீ சரியாக தான் சொல்கிற, ஏன்னா நீ ஆர்காடியாவில் பண்ண வேலை அந்தமாரி, உன்னை இங்கே கொண்டு வரதுக்கே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஹீரோ அப்படி அங்கே என்ன பண்ணி வச்சுருக்கான்னா எல்லாரையுமே சாகையை அடிச்சிட்ருக்காங்க இருக்கிற எல்லா காடியுமே. நம்ம ஹீரோவும் இடத்துல பாஸ்ட்டில் இந்த விஷயங்களை ஞாபகப்படுத்தி பார்க்க, நம்ம ஹீரோவை எதுக்கு என்னை காப்பாற்றினீங்கன்றதை கேட்க, நான் என்னை சாக்கட்டுன்னு விட்டுருந்தாலே பரவாயில்லையே, என்னால் உங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லைன்னு கேட்க, அதுக்கு அந்த தொப்பிக்காரனும் எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு பண்ண சொல்ல வேலையை தான் நான் பண்ணுறேன்னு சொல்ல, நம்ம ஹீரோவை யார் எதுன்னு கேட்க, தொப்பிக்காரதுக்கு தேனோஸ்னு சொல்ல, தேனோஸ் தான் இறப்பும் பிறப்போட கடவுள்னு வேறு சொல்லுவாங்க. நிறைய பேர் அவரை இந்த அண்டர் வேர்ல்டுக்கே கிங்குன்னு சொல்லுவாங்க. ஹீரோ தொப்பிக்காரனும் தேனோஸ் இருக்கிற இடத்துக்கு வர, இங்கேருந்து என்னை ஃபாலோ பண்ணணும்னு அந்த தொப்பிக்காரன் சொல்ல, ஃப்ரீயாக இருக்க இந்த இடத்த தான் எல்லா ஃபைரி பிடின்னு சொல்லுவாங்கன்னு அந்த தொப்பிக்காரன் சொல்லி காமிச்சிக்கிட்டே வர, ஒரு இடத்த எல்லா ஃபைஸனும் காட்ட, நம்ம ஹீரோ அவங்களாம் பார்க்குறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு கேட்க, தொப்பிக்காரனும் நான் உன்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், நீ கடவுளை கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு காடாக இருந்தவன் தானே, இங்கே இருக்கிற சோல்ஸை மட்டும் கட்டுப்படுத்துறதில்ல, அதுக்கு பதிலாக இங்கே இருக்கிற டீமன்ஸையும் ஈவில் பீயிங்ஸையும் அவர் தான் சீல் பண்ணுறாரு பற்றி நான் கேட்டதே இல்லைன்னு நம்ம ஹீரோ சொல்ல, இப்போ பண்ண பாவத்துக்கு இங்கே லேபராக வேலை செய்கிறாங்க. நம்ம ஹீரோ தேனோஸ் இருக்கிற இடத்துக்கு போக, நம்ம தொப்பிக்காரனும் நான் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரீப்பர் யூன்னு சொல்ல, நீங்கள் சொன்ன மாரி காட் ஆஃப் ட்வின்லைட்டை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு சொல்கிறான். வந்து ஒரு வாய்ஸ் உள்ளே வாங்கன்னு கூப்பிட, ஹீரோ ஒரு பவர்ஃபுல்லான ஆராவை சென்ஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோவும் சிரிச்சுட்டு இது இப்போ தான் ஃபன்னாக போகுதுன்னு சொல்ல, ஹீரோவும் தேனோஸை மீட் பண்ணுறான். தேனோஸும் நீ தான் ட்வின்லைட் ஆஃப் காட்ஸான்னு கேட்க, நானும் இவங்ககிட்ட ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்குறேன், நீ பூமியில் வாழும்போது செத்தா எங்கே போவ? அதுக்கு நம்ம ஹீரோ நான் அதை பற்றி யோசிச்சதே இல்லைன்னு சொல்ல, அது நரகம்னு நம்ம தேனோஸ் சொல்ல, நம்ம ஹீரோ அதுக்கு என்ன காரணம்னு கேட்குறான். இவனு ஜூன் 2024 உன்னோட ப்ரோ கேமர் வாழ்க்கை உன் டீம்மேட் பண்ண மிஸ்டேக்குக்காக அவங்கள கத்துந்து அவங்க மனசு வரைக்கும் போயிடுச்சு, இவன் பண்ண விஷயத்துக்கு நம்ம என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் நீயே சொல்லணும் தேனோஸ் தொப்பிக்காரன் கிட்ட கேட்க, தொப்பிக்காரன் இவன் பேசுனதுக்காக இவன் நாக்க 15 நாள் எள்ளுலேயே போட்டு கட்டி வைப்போன்னு சொல்ல, நம்ம ஹீரோ அவன் லைஃப்பில் பண்ண எல்லா விஷயத்தையும் சொல்லி காட்டுறாங்க. 26 வருஷமா நீ எந்த பொண்ணு கையில் பிடிச்சது இல்லை, இதுவே ஒரு பெரிய பாவம் நம்ம தேனோஸ் சொல்ல, நம்ம ஹீரோவும் பொறுமையை காமெடி பண்ணுறதை நிறுத்துங்கன்னு சொல்ல, நம்ம தேனோஸும் நீ இடத்துல இருக்கும் போது நீ நல்லா தான் இருந்த, ஆனால் நீ ஆர்காடியாவுக்கு போனதில் அந்த சுத்தமாக மாறிட்டேன். நம்ம தேனோஸ் ஒரு ஸ்க்ரோலை ஓப்பன் பண்ண, நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணுறத தெரிய நீ நல்லா சண்டை போடுறன்னு நம்ம தேனோஸை சொல்ல, நம்ம ஹீரோவும் நீ என்ன சொல்ல வரன்னு என்னை எதுக்கு காப்பாற்றினான்னு கேட்குறான். நம்ம தேனோஸ் அதுக்கு நீ எனக்கு ஒரு வேலை பார்க்கணுன்னு சொல்ல, என்னோட இருக்கிற நிறைய காட்ஸ் அவங்க ப்ராமிஸை பிரேக் பண்ணி ஹியூமன் வேர்ல்டுக்கு போயிருக்காங்க, நீ எனக்கு பதிலாக அங்கே போய் அவங்கள சீல் பண்ணணும்,
நம்ம ஹீரோ அதுக்கு நீ என்னை ரீஇன்கார்னேட் பண்ணுவியான்னு கேட்க, கிளியராக சொல்லணும்னா நீ வாழ்ந்த இடத்துக்கே நான் உன்னை அனுப்ப போகிறேன் இன்னும் சொல்லிட்டு நம்ம தேனோஸ் அவன் கையை தூக்க இந்த இடத்துல ஒரு போர்ட்டலே ஓப்பன் ஆக நம்ம ஹீரோ ஷாக் ஆகி பார்க்குறான். என்னன்னா அங்கே எர்த் இருக்கு. கண்ணு பிதுங்கி வெளியே வந்து விழுந்துடும் போல. நான் நினச்ச உனக்கு எமோஷனே இருக்காதுன்னு நம்ம தேனோஸ் சொல்ல, நம்ம ஹீரோ இது என்னோட வீடுன்னு சொல்கிறான். வெளியே இருந்து பார்க்கறதுக்கே இப்படி இருக்குன்னா அப்போ உள்ளே போய் பார்த்தா எப்படி இருக்கும் நம்ம தேனோஸ் சொல்ல, நம்ம ஹீரோ என்னன்னு கேட்கறதுக்குள்ள நம்ம ஹீரோ எர்த்துக்கு டெலிபோர்ட் ஆகி போயிட்டு இருக்கான். இப்போ ஹீரோவும் அவன் பாஸ்டில் நடந்து போன அந்த இடத்துக்கு போகிறான். நம்ம ஹீரோவும் இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல, அதுக்கு தேனோஸ் நான் உன்னை அங்கே அனுப்புகிறேன்னு சொல்கிறான். எர்த்தில் அந்த காட்ஸை சீல் பண்ணுறதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும் போதும். நம்ம தேனோஸ் சொல்ல, இப்போ ஹீரோ அதுக்கு எதுக்கு எனக்கு இந்த வேலையை கொடுக்குறேன்னு கேட்க, தேனோஸும் நீ தான் இந்தமாரி வேலைக்கெல்லாம் சரி போட்டு வருவேன்னு சொல்கிறான். அந்த உலகத்தில் இருக்கிற டிவைன் பீயிங்கான ஆஷிரா அப்புறம் தேவா இவங்க எல்லாரும் நீ தான் கொல்ல போகிற. அந்த டஞ்சன் பிரேக் நடந்ததே அது எதுக்கு நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம தேனோஸ் சொல்ல, ஏன்னா காட்ஸ் எல்லாம் அவங்க ப்ராமிஸை மீறி ஹியூமன்ஸ் அடையணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க இதை பொறுமை அடைஞ்சிருவாங்கன்னு நம்ம தேனோஸ் சொல்ல, நம்ம ஹீரோ அது எதுக்கு அண்டர் வேர்ல்டு கையில் எடுக்கணும்னு கேட்க, ஏன்னா அவனுங்க லூப்போலை பற்றி தெரியாது. காட்ஸ் இந்தமாரி விஷயத்தில் இறங்கினா மட்டும்தான் அது வராகும். மற்றபடி வெளியால் அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோ. நம்ம ஹீரோ அதுக்கு வேட்டை நாயாவா நான் உனக்கு வேலை செய்யணும்னு கேட்க, நம்ம தேனோஸ் அதுக்கு இல்லை அப்படிலாம் இல்லை, நீ இந்த வேலையை மட்டும் கரெக்டாக முடிச்சிட்டேன்னா நான் உன்னை திருப்பியும் அந்த இடத்துலேயே வாழ வர ஒரு நியூ லைஃபோட. நம்ம ஹீரோ அதுக்கு யோசிக்க, நான் உனக்கு இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இது ஒன்றும் ஒரு பேட் டீல் இல்லையே உனக்கு. நான் ஒன்றும் உன்னை வெறும் கையோடு போய் சீல் பண்ணுன்னு சொல்லலை. உனக்கு நான் ஒரு கிஃப்ட் ஒன்று தரேன் அப்படின்னு நம்ம தேனோஸ் சொல்ல, நம்ம ஹீரோ அது என்னன்னு கேட்க, அதுக்கு தேனோஸ் நான் உனக்கு அத்தாரிட்டி தரேன்னு சொல்கிறான். இப்போ ஹீரோ ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டு, நீ எனக்கு அதை கொடுக்க போகிறோன்னா இது இந்த அண்டர் வேர்ல்டுக்கே ஒரு அகேன்ஸ்டான லவ்வாக இருக்குமே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு நம்ம தேனோஸ் நான் தான் இந்த அண்டர் வேர்ல்டு ரூலரே, ஒரு ரூலர் கிட்டேருந்து ஒரு கிஃப்ட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோயான்னு. இப்போ ஹீரோ அதுக்கு நீ என்ன ரிஃப்யூஸே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பொருளை தரியேன்னு கேட்க, ஹீரோவோட பதிலை கேட்டோன்னே நம்ம தேனோஸும் சந்தோஷமாக அவனை வழி அனுப்புறதுக்கு ரெடி பண்ணுறாரு. பட் சாப்டர் 2 முடியுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். இது என்னோடய ஃபஸ்ட் வீடியோனால கொஞ்சம் நர்வஸாக தான் பேசியிருப்பேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோலாம் நான் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்கள் அனிமே எடிட்ஸ் பார்ப்பீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அங்கே நம்ம எடிட்ஸ்லாம் போடுவோம். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு ஃபாலோ. நான் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க.